ஸோ லாஃப்ட் இருக்கு, ஸோ பூஜா யூனிட், ஸோ இந்த மாதிரி ஹோம் இன்டீரியருக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா அது நேரம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயுமே ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓவராலாக ஒரு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 இல்லை ஒரு 10x8 இப்படிலாம் இருக்குன்னா ஸ்டார்டிங். ஹாய் பிரதர். ஹலோ சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நம்ம ஷாப் எங்க இருக்கு? நம்ம என்னென்ன சார் நம்ம ஷாப் வந்து தஞ்சாவூர்ல காவேரி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு சார். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மாலர் கிச்சன் ஃபுல்லா அது சம்பந்தமா எல்லாமே பார்க்க போறோம். அது எப்படி பண்றோம் அப்படிங்கிற எல்லா டீடைலும் நான் உங்களுக்கு சொல்றேன். கிச்சன் இன்டீரியர் நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். நம்ம வந்து ஹோம் இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து மாலர் கிச்சன் பண்றோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ், கபோர்டு, லாஃப்ட், பார்ட்டிஷன் ஒர்க்கு, ஷோகேஸ், இது மாதிரி எல்லா ஹோம் இன்டீரியருமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பா பார்க்கலாம். லேமினேட் ஃபினிஷ்ல பண்ண மாலர் கிச்சன் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மைக்கா ஃபினிஷ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து போஸ்ட் வார்மிங் எட்ஜஸ்ல பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் வார்மிங் எட்ஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேக்டரி மேடு சார். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல ஒரு மாடலர் கிச்சன் செட்டப் இது. ஸோ இதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அக்சசரிஸ், எல்லா டைப் ஆஃப் அக்சசரிஸும் இதுல ஃபிட் பண்ணிருப்போம் சார். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட்லரிஸ் உள்ளது, இது வந்து கட்லரி, இது வந்து வெசல்ஸ் வைக்கிறதுக்கான பேஸ்கெட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா புல் அவுட்கான பேஸ்கெட்டு. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வால் கேபினட் ஸ்டோரேஜ். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ்டா இருக்கும் சார். ஸோ கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனோட செஞ்சு கொடுப்போம். இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெசல்ஸ் வைக்கிறது, ஸோ இது மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். இதுல இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டால் கேபினெட் இருக்கும். டால் கேபினெட்ங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு ஏரியாலேயே எல்லா வகையான நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இதுல ஃபுல்லா அகாமடேட் பண்ணிடலாம். கிச்சனோட எல்லா திங்ஸுமே இதுல வச்சுக்கலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் வைக்கிறதுக்கான விக்கர் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க, அதாவது பேம்பூஸ்ல இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டேண்டம் யூனிட் இருக்கு. ஸோ நம்ம ஹெவியான திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக புல் அவுட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல நம்ம ஃபேக்டரியில் ரெடி பண்ணுற மாடல். எஸ் சார், இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணுறது, இந்த மோல்டு கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ல நம்ம ஃபேக்டரியில் ரெடி ஆகும். சைட்டில் வந்து அசம்பிள் மட்டும் பண்ணி கொடுப்போம். ஓகே. எஸ். ஓகே பிரதர், இது என்ன மாடல்ல இருக்கு சார்? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அக்ரிலிக் ஷீட்டை வச்சு பண்ண மாடலர் கிச்சன் சார். இங்க கீழே அதாவது பேஸ் கேபினெட், இந்த லாஃப்ட் கேபினெட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷ்லயும், இந்த சென்டர் போர்ஷன் அதாவது சென்ட்ரல் வால் கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷும் பண்ணிருக்கோம். லேமினேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் எட்ஜ் ஃபினிஷ்ல பண்ணிருக்கோம். இந்த எட்ஜஸ் வந்து ஸ்கொயரா இருக்கும், பட் இது எல்லாமே ப்ராப்பர் மோல்டட் ஃபேக்டரி ஃபினிஷிங் தான். ஸோ இங்கே ஒட்டிருக்க ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டு, இது வந்து லேமினேட் ஷீட்டு. ஸோ இதுலையுமே வந்து கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட கஸ்டமைஸ்டா என்னென்ன அக்சசரிஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ இதெல்லாம் வந்து புல் அவுட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து கார்னர் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கார்னர் யூனிட் வச்சுருப்பாங்க. ஸோ கார்னர் யூனிட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ கிளைண்ட் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அது. அதே மாதிரி சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சிங்க் கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிடர்ஜென்ட் ஹோல்டரு, டஸ்ட்பின் ஹோல்டரு, இல்லாமல் ட்ராயர்ஸ் ப்ரொவிஷனு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த அவன் ப்ரொவிஷன் அவங்க எப்படி பில்டிங் அவனா கேட்குறாங்களா இல்லை ஓடிஜி கான்செப்ட்ல கேட்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். ஆமாம், அதோட பொசிஷன்ஸ்க்கு இப்போ டிஷ்வாஷருக்கு பொசிஷனு, ஸோ எங்கெங்கே எப்படி கேட்குறாங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால் கேபினெட்ல இது வந்து ஹைட்ராலிக் டோர். இது வந்து டபுள் டோரா கொடுத்துருக்கோம். இது சிங்கிள் டோர், ஃபிளிப் டோராகவும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கிளைண்ட் எப்படிலாம் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளேட் ரேக், அதாவது பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளாஸ் டோரா போட்டுக்கலாம், ட்ரிப்ரே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கார்னர் ஸ்பேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டோர் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. ஸோ நிறையா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபுல் யூனிட்டாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோலிங் ஷட்டர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்படியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காம்பேக்டான ஸ்பேஸில் எல்லா திங்ஸையும் உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோர்ஸு, உள்ளுக்குள்ள கிளாஸ் டோர் ப்ரொவிஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸாக பண்ணலாம். உங்களுக்கு அக்ரிலிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கோட நல்லா இருக்கும். இது லேமினேட்ல மேட் ஃபினிஷ், நம்ம லேமினேட்ல அக்ரிலிக் ஃபினிஷுமே செய்ய முடியும். சார் இது வந்து ஒரு லேமினேட் ஃபினிஷ்ல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அக்ரிலிக்குமே சேம் ஸ்கொயர் ஃபீட் தான். நமக்கு ஓவராலா ஒரு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10x10 இல்லை ஒரு 10x8 இப்படிலாம் இருக்குன்னா அது ஒரு 50,000 60,000 ஸ்டார்டிங், அதாவது 50,000 ஸ்டார்டிங் 50,000 ஒரு கிச்சன் வந்து செய்ய முடியும். நம்ம ஒரு காம்பேக்ட் கிச்சனுக்குன்னா ஒரு 50 to 60K இருந்தாலே போதும்.
நல்லபடியா அவங்க எப்படி கேட்கறாங்களோ ஒரு சின்ன இடத்து கஸ்டமைஸ்டா ஒரு ஸ்மார்ட் கிச்சனா மாத்தி தர முடியும். ஓகே பிரதர், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சார் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஒரு வார்ட்ரோப் யூனிட் சார். இதுவுமே கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் எப்படி கேட்கறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ லாகர் ப்ரொவிஷனோ வைக்கணுமா, ஹெட் அண்ட் ட்ராயர் ப்ரொவிஷனோட வைக்கணுமா, இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வேணும், இல்லை இந்த மாதிரி ஓப்பனபிள் டோரு, ஸ்லைடிங் டோர்ல மிரரு, ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கிளைண்ட் எப்படி கேட்கறாங்களோ அது எப்படி செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு பேசிக் மாடல்ல வர ஒரு வார்ட்ரோப் யூனிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க, ஆங்கர் கொடுத்துருப்பாங்க, ட்ராயர் ப்ரொவிஷன் இருக்கும். இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா மிரரை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நல்லா சேஃப்டியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வார்ட்ரோப் செட், ஒரு ரூமுக்கு தேவையான ஒரு வார்ட்ரோப் செட்டப் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா செஞ்சு கொடுக்க முடியும். இதுக்கு மேலே அப்படியே லாஃப்டும் எடுத்து ஃபுல் ஒரு யூனிட்டாவே ஒரு லாஃப்டோடய சேர்த்து ஒரு வார்ட்ரோப் செஞ்சு கொடுக்க முடியும். இப்போ இந்த வார்ட்ரோப் செய்றீங்கல்ல, சோ அவங்க ஆல்ரெடி செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா சார். அதுலயே அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க? பண்ணி கொடுக்கலாம் சார். இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ற வார்ட்ரோப் யூனிட். ஆல்ரெடி அவங்க ஸ்லாப் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவும் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டோர் ஷட்டர்ஸ் மட்டும் கொடுத்து அதுக்குள்ள என்னென்ன ப்ரொவிஷன் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரொவிஷன் செஞ்சு கொடுக்க முடியும். ஆல்ரெடி இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி எடுத்த இடத்துலலாம் இருக்கிறேன், ஸோ அவங்க வீடு கட்டும் போதே இந்த உள்ள இன்டீரியர்ல கபோர்ட் மாதிரி ரெடி பண்றது, ஸ்மார்ட் கபோர்ட் மாதிரி ரெடி பண்றது, ஸோ முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான் பண்ணாமலே கட்டிருப்பாங்க. ஆமா. சோ உள்ள போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கரெக்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் சேவிங் பண்ணி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் சார். அதாவது இப்போ ப்ரீ பிளான்ல பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஆல்ரெடி பண்ணிருக்க ஒரு கபோர்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுல என்ன பண்ணலாம், அதுல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸோட என்னென்ன கலர்ல கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் பெட் பிரதர். இது எதுக்காகனா ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு சின்னதா ஒரு காம்பாக்டான ஒரு ரூம்ல ஒரு பெட் எப்பயும் போட்டு வச்சிருக்க முடியாது. ஸோ அதே நேரம் ஒரு கபோர்டு வச்சா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபோல்டபுள் பெட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே ஃபுல்லி கஸ்டமைஸ்டு இருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது ரொம்ப அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் பெட் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இதுல ஃபுல்லாவே நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், கிளாத்து, சம்திங் என்னென்னவோ ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல டோர்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் காட்டும் வச்சுப்போம். இப்போ இதுல வந்து ஸ்டோரேஜ் இங்கே இருக்கும். இந்த ஸ்பேஸ் இல்லாம நம்ம அதாவது இந்த பெட்டுக்கு கீழேயுமே ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுக்க முடியும். அது வந்து ஃபிக்ஸட் காட்ல வரும். இது வந்து ஃபோல்டபுள் டைப்ல வரும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு வார்ட்ரோபு பிளஸ் பெட்டோட சேர்ந்துவே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டோரேஜ் அதாவது நமக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். உள்ள போய் இதுக்குள்ள நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சு போனா அதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது எதுவுமே இருக்காது சார். அதான் என்ன சொல்றேன், இது ஃபுல்லாவே கஸ்டமைஸ்டு தான். நான் இங்க வச்சிருக்கிறது ஒரு டெமோ டைப். ஸோ இப்போ இதுல ஒரு கிளைண்ட் வந்து இதோட டெப்த் அதிகமாக கேட்கறாங்க. இப்போ இதுல ஒரு ஷட்டர்ஸ் கேட்கறாங்க, ரூலிங் ஷட்டர் மாதிரியோ இல்ல ஒரு ஓப்பனபிள் டோர் மாதிரியோ இல்ல இதுல ஒரு மிரர் வச்சு கேட்கறாங்க. ஸோ இது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே ஸ்டோரேஜ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது கஸ்டமைஸ்டு தான். ஆமா. அதே மாதிரி இது ஃபோல்ட் பண்றதுக்கும் ஈஸியா, ஒரு சிங்கிள் காட்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். திரும்ப க்ளோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே நம்ம கிங் சைஸ், குயின் சைஸ்ல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் காட்ல பண்ணிட்டு அதுல சுத்தி ஸ்டோரேஜ் கொடுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது உங்களுக்கு க்ளோஸ் பண்றது ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு லாக் பண்ணா முடிஞ்சிச்சு. ஸோ இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ் தான் பிரதர். ஓகே, லக்கி மாலர் கிச்சன் ஃபேக்டரி தான் இங்க வந்திருக்கோம். ஸோ ஃபேக்டரியில ஸோ இது எப்படி இவங்க மேக் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸை ஸோ சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, எப்படி நம்ம ரெடி பண்றோம், ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல முடியுமா? இது ஃபுல்லாவே இன்டீரியர் ஒர்க் தான். இது ஃபேக்டரி. இது ஃபுல்லாவே இது வந்து பாத்தீங்கன்னா ராவா பிளைவுட் வந்துடும். அதோட ஜாப் என்னவோ சைட்ல என்ன வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மெட்டீரியல் இங்கே ரெடி பண்ற மிஷினரி தான் இங்க இருக்கு. இங்கேருந்து A to Z வந்து எல்லாமே ரெடி பண்ணி போயிடும். சைட்ல ரொம்ப நாள் வேலை இருக்காது. அங்க வந்து ஃபிட்டிங் தான் இருக்கும். அது சம்பந்தமான இதுதான். இங்க எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 80% ஒர்க் இங்கேயே முடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, முடிச்சு கொடுத்துருவோம். இங்கேயே முடிச்சு கொடுத்துருவோம். பெரிய வேலையா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பயம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபேக்டரிக்கு வந்து காரணம். ஸோ குவாலிட்டி எப்படி நீங்களே சொல்லிடுங்க. குவாலிட்டிலாம் இது தரமா இருக்கும். பிளேவுட்லாம் எல்லாமே கிரேட் போர்டு தான். மைக்கா பிளஸ் அக்ரலிக் இந்த மாதிரி 3-4 வெரைட்டியா பண்றோம். அப்படி வந்துட்டு இது எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேண்ணா, லக்கியில ஃபேக்டரி வந்துட்டோம். ஸோ ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொசீஜர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மெட்டீரியல் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி போகுது. சைட்டுக்கு ராபோர்டா வந்துடும். ராபோர்டா வந்துட்டு இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சு அனுப்புவோம். இங்கேயே 80% ஒர்க் முடிஞ்சிடும். சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் மட்டும் தான் இருக்கும். அது சம்பந்தமான இதுதான். மற்றபடி மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். இங்க உள்ள எல்லாமே குவாலிட்டி பிரச்சனை இருக்காது. மெட்டீரியல்லாம்
மைக்கா அக்கர்லிக்கு ஒரு 3-4 வெரைட்டியாக இங்கே ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது சம்பந்தமாக தான். தேங்க்ஸ். ஓகே பிரதர், இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது இல்லாம நம்ம வேற என்னென்ன பிரதர் பண்ணுறோம்? சார் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட் பண்ணுறோம் சார். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக. ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிசைனை அந்த வாலில் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் பார்ட்டிஷன், அதாவது கிச்சனுக்கும் ஹாலுக்கும் உள்ள செப்பரேஷன், இல்லை கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்குள்ள செப்பரேஷன், இல்லை ஒரு பெரிய ஹால் இருக்கும் அதை செப்பரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வார்ட்ரோப்லேயே நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ லாஃப்ட் இருக்குது, ஸோ பூஜை யூனிட், ஸோ இந்த மாதிரி ஹோம் இன்டீரியருக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கில் கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக அது நேரம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையுமே ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இது எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரதர், இப்போ நம்ம இங்கே தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெல்டா ரீஜன் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நமக்கு திருச்சிக்கு செப்பரேட்டாக ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ திருச்சி பீப்புள் அதை சரௌண்டிங்கில் பீப்புளெலாம் வந்து அங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்துருவோம். நமக்கு எல்லா ஊர்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வருது, கால்ஸ் வருது. ஸோ எல்லா ஊர்லேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரர். ஸோ நம்மள்ட்ட மெட்டீரியல் எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு ஸோ கிளைண்ட்டையுமே ப்ராப்பராக அப்ரூவல், அதாவது டிசைன்ஸ்லேருந்து கொட்டேஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி மெட்டீரியல் ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணி சைட்டில் அங்கே உள்ள கிளைண்ட்டை வச்சு அங்கே உள்ளவங்களை வச்சு ஒரு ப்ராப்பராக ஒரு மிஷின் ஃபினிஷில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில வருத்தம் இருக்கும், சில வருத்தம்ன்றதோட சில பயம் இருக்கும். என்ன பயம்னா கரெக்டான நேரத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற பயம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்க. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர், சைட்டில் ரொம்ப ஒர்க்கிங் டைம் ரொம்ப எடுத்துக்காது. மேனுஃபேக்சரிங்கிறதுனால மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக குடோனில் ரெடி ஆனிச்சு அப்படின்னால சைட்டில் உடனே வேலை முடிஞ்சிடும். நம்ம ஒரு டேட்டு கொடுத்துருவாங்க. இப்போ கிளைண்ட் ஒரு டேட்டுக்குள்ளே முடிச்சு கேட்குறாங்க, ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் இன்னொரு டெட்லைன் கொடுப்போம். ஸோ இந்த டைமில் என்னால் முடிச்சு கொடுக்க முடியும், இந்த டைமில் முடிச்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கே எடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டு, டைம், கலரு, ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கான என்னென்ன திங்ஸ் வேணும் இது எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு எடுக்கிறதுனால கிளைண்ட்ட ஆன் டைம் அவங்க என்ன டைம் கேட்குறாங்களோ அந்த டைமில் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். எஸ், ப்ரைஸ் என்னதான் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தாலுமே குவாலிட்டி வைஸில் பயம் இருக்கு. கண்டிப்பாக அதை பற்றி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்கியில் இப்போ இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டியில் நம்ம எப்பயுமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான ஒரு மெட்டீரியலில் பிராண்டடான ஒரு ப்ளூ கொண்டு சொல்கிறோம், பிராண்டடாக இருக்கும். அதை ப்ராப்பராக மேக்கிங் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு ஒரு சைட்டில் வந்து ஒரு ஃபினிஷிங்காக தான் மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் எப்பவுமே இருக்காது. ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா லக்கியில் பண்ணுற மாடலர் கிச்சனாக இருக்கட்டும், வுட் ஒர்க், இன்டீரியர் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரான குவாலிட்டியில் எப்பயுமே இருக்கும். லக்கியை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பற்றி நான் சொல்லி என்னோட சேனலில் சொல்லி தான் தெரிஞ்சாங்கல்ல. ஸோ எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் இன்டீரியர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தாலோ, ஸோ ஏதாவது நீங்கள் இவங்ககிட்ட பை பண்ணணும்னு நினைச்சாலோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிடா, இதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னுமே டீட்டெயிலாக நான் ஒரு வாட்டி கேட்குறேன். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து ஒரு அப்படி டவுட் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்க. சார், லொக்கேஷன் வந்து நம்ம தஞ்சாவூரில் காவேரி நகரில் இருக்குது. லேண்ட்மார்க் என்ன இருக்குன்னா குழந்தையேசு கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. டுவர்ட்ஸ் நம்ம பெரிய கோயிலேருந்து வந்தோம் அப்படின்னா குழந்தையேசு கோயில் தாண்டி இருக்கும். இந்த பக்கம் நமக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நியூ பஸ் ஸ்டாண்ட் வரும்போது குழந்தையேசுக்கு முன்னாடியே இருக்கும். திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட்டுங்கிற ஏரியாவில் இருக்குது. பிஎஸ்எல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஷாப் இருக்குது. ஸோ எல்லாருமே அதாவது எங்கே போய் உங்களுக்கு எது நியர்பையாக இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தஞ்சாவூர் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ திருச்சியிலேயே நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் இப்போ தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, டெல்டா மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வரணும். ஸோ வேறு எங்கேயுமே இது போல் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் கான்டெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். இதோட வீடியோ அடுத்த வீடியோ